ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, கூலி படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அரங்க மதிர விசில் பறக்கவே. இந்த படம் 1000 கோடி வசூல் அடிக்கும். இந்த மூவி பேன் இந்தியா அடிக்கும். இந்த மூவில ஏகப்பட்ட ஹீரோ நடிச்சிருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, அப்படி இப்படின்னு வசனம் எல்லாம் அடிச்சு தள்ளி விட்டாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இந்த படம் லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்காராங்கிறதே பெரிய சந்தேகமா தான் இருக்கு. இந்த படத்துல ஏகப்பட்ட ஸ்டஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டானா பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லணும்னு ஆசையா இருந்தேன். பட் ஆனா இந்த படத்துல பாசிட்டிவ்ங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது அள்ளி வீசி தள்ளலாங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஏகப்பட்டது இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாரு ஆடியோ லான்ச்ல போய் வந்து பாத்தீங்கன்னா, ரஜினி வந்து போன் அடிக்கிறப்போ பாத்தீங்கன்னா, நான் வந்து கமல் சார் ஃபேன் அப்படின்னு சொன்னாருன்னாங்க. நான் அதை கேட்கவே இல்லையேப்பா அப்படின்னு சொன்னாரு. கமல் ஃபேனுங்கிறப்பயே சுதாரிச்சிருக்கணும், ரஜினி சுதாரிக்காம இப்படி போயிட்டாரு. இந்த படத்துல வந்து ஆக்சுவலா வந்து ரஜினி சாரை வந்து ஒரு அதிக டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், எல்லா சீன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கவர் பண்ணவே இல்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா பாதி டைலாக் ஃப்ரண்ட்ல பேசுற மாதிரி இருக்கும், பாதி டைலாக் வந்து பேக் ஷாட்ல வச்சு எடுத்திருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகே ஷார்ட் ஓகே, டைலாக்லாம் டப்பிங்ல பாத்துக்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஓவராலா ரொம்ப பேருக்கு எதிர்பார்ப்போட வந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி இருக்குமா, எல்சியோட கனெக்டா இருக்குமா, கேமோல சிவகார்த்திகேயன் வருவாங்களா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வராது ரொம்பவே சந்தோஷமான இதுதான். கேமியோ ரோல் இருக்கு, ஆனா அந்த கேமியோ ரோல் வந்து இவரா வந்துட்டீங்களா, பாத்துட்டீங்களா, போனீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உபேந்திரா கேரக்டர்லாம் வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன். ஒரு ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருந்துச்சு, அந்த சீக்வன்ஸ்லாம் வருவாருன்னு பார்த்தா எல்லாம் அப்படியே இந்த இடத்துல இவர் வருவாரா, வரப்போ ஒரு பிஜிஎம் வருண்டா, வேற லெவல்ல இருக்குண்டா அப்படின்னு பார்த்தா பொசுக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவரோட கேமியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அதாவது வந்து எப்படின்னா, பக்கத்துல ஒரு ஆள் இருந்து ஆனா செய்களா செஞ்சுட்டோண்ணா வரவானே, ஆனா எல்லாம் முடிஞ்சிச்சுண்ணா நீங்க பாத்துட்டு வாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து முக்கியத்துவமோட டயலாக்குமே அந்த அளவுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். இன்னொன்னு கேமியோ அமீர் கான், இவரெல்லாம் எதுக்கு கேமியோ கொடுத்தாங்கிறதே தெரியல. அவர் வந்து பாத்தீங்கன்னா வர்றது பாத்தீங்கன்னா மாஸ் என்ட்ரியா இருக்கும், போறது பாத்தீங்கன்னா பீடி புகுச்சிட்டு போயிட்டு வர அந்த மாதிரி இருக்கும். டென்ஷனா இருக்கு, பீடி இருக்கா? இன்னொன்னு சௌபின் பாத்தீங்கன்னா இந்த மூவில வந்து மெயின் ரோலாவே இருந்திருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா இன்ட்ரோல் வரைக்குமே ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டவன் தான் சௌபினை தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவரோட என்ட்ரியா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே எடுத்திருந்தாங்க. சௌபினுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த மூவில. நாகார்ஜுனாவை பத்தி சொல்லணும்னா, நாகார்ஜுனா வந்து உண்மையாவே செம்மையா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இவருக்கு என்னங்க வயசே ஆவாதா அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே எல்லாம் அப்படி பயங்கரமா இருந்துச்சு. எப்படி நம்ம 90s பீரியட்ல ஹீரோவா பார்த்துருப்போமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் வரைக்குமே அவரோட ஸ்டைலா இருக்கட்டும் எல்லாமே வந்து செமையா இருந்துச்சு. அவருக்கு வில்லன் பொசிஷன்ங்கிறது சூட் ஆனிச்சா அப்படின்னு கேட்டா 50% to 60% சூட் ஆனிச்சுன்னே சொல்லலாம். இவர் எவ்வளவுதான் அடிச்சு சாவடிச்சாலும் அவன் பாத்தீங்கன்னா உயிர் பொழைச்சு வராங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வில்லனோட கை ஓங்கி இருக்குன்னு சொல்லலாம். ஆடியோ லான்ச் அப்ப சொல்லியிருந்தாரு ரஜினி வந்து ஸ்ருதிஹாசனோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா உண்மையாவே இந்த இதுல பயங்கரமா இருந்துச்சு. கமல்ஹாசன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாருனாரு. உண்மையா ஸ்ருதிஹாசனுக்கு சந்தோஷப்படுறாரா இல்லையா, இந்த படத்துக்காக அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. லோகிக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி கூட போட வாய்ப்பு இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா செஞ்சு விட்டாரு லோகேஷ் கனகராஜ். அடிச்சது யாரு? இன்னொன்னு இந்த இதுல வந்து ஒரு பீக் இதுனா பாத்தீங்களேன், எப்படி நம்ம லியோல இருந்து சாண்டி வந்து கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மூவில வந்து ஒரு லேடி இருக்காங்க. நம்ம எப்படி விக்ரம்ல ஏஜென்ட் டீனா மாதிரி ஒரு லேடி பார்த்துருப்போமா, இந்த இதுல பாத்தீங்கன்னா செம்மையா ஆக்டிங் பண்ணிருக்காங்க. உண்மையாவே இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. யாருங்க அவங்க
திடீர்னு பார்த்தா சென்டிமெண்டா நடிக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஆக்ஷனா நடிக்கிறாங்க. எப்படி நம்ம அந்நியன் விக்ரம்ல வந்து விக்ரம் அட்டகாசம் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுமே ஆக்டிங் உண்மையாவே டாப் நாச்சா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருந்தது என்னன்னா ஃபிளாஷ்பேக்ல வந்து கொஞ்சம் பயங்கரமா கொண்டு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா ஃபிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லயே முடிஞ்சிச்சு. அந்த ஃபிளாஷ்பேக் வந்து அவர் வாய்ஸ் ஓவராலே சொல்லி முடிச்சிடுறாங்க மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்னு இந்த படத்துல ஒரு பாசிட்டிவ்னா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம லியோல வந்து ஃபைட்டிங் சீக்வன்சஸ் எல்லாம் பயங்கரமா எடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மூவிலையும் அட்டகாசமா எடுத்திருக்காங்க. ஃபைட் சீக்வன்சஸ் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த மூவியை பீக்குக்கு தூக்கி போனது யாருன்னு பாத்தீங்கன்னா அனிருத் தான் சொல்லணும். இந்த படத்துல ஏகப்பட்ட பேர் மெனக்கெட்டாலும் அனிருத் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெனக்கெட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஒவ்வொரு சீன்ஸுக்குமே ஒவ்வொரு செப்பரேட்டான பிஜிஎம்மா இருக்கட்டும் எல்லாமே செம்மையா போட்டிருந்தாரு. ஆனா நான் போன தியேட்டர்லயா இல்ல வந்து படத்திலேயே இல்ல ஒரு மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல, ஃபுல்லும் பாத்தீங்கன்னா ஆடியோ சவுண்ட் பாத்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. டைலாக்கோட இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து கம்மியா இருந்தா மாதிரி எனக்கு ஃபீலா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு ரொம்ப பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். இந்த மூவில அதிகமான பாசிட்டிவ் ரிவ்யூ நான் என்னன்னு சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்சஸ் உண்மையிலே செமையா இருந்துச்சு. இன்னொன்னு டிஏஜிங் உண்மையாவே அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. என்ன மாதிரி இருக்காரியா உண்மையா. பட் ஆனா லாங் வியூல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து 90s அந்த பீரியட்ல ரஜினியை பார்த்துருப்போமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஜூம்ல வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிசிறு தட்டுனுச்சுன்னே சொல்லலாம். பட் ஆனா அந்த இது பாத்தீங்கன்னா உண்மையில நல்லா இருந்துச்சு. டிஏஜிங் வந்து உண்மையாவே செமையா ஒர்க் பண்ணிருக்காங்கிறது இந்த மூவில பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம். என்கிட்டயே விளையாடி இருக்கு. தலைமையரங்கி சரிதம் எழுதவே எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம் எல்லாமே பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் பண்ணிருக்குங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஆனா இந்த படமும் டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சுங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பட் ஆனா விஷுவல் எஃபெக்டா பாக்குறப்ப பாத்தீங்கன்னா உண்மையாவே செமையா இருந்துச்சு. பட் ஒன் டைம் வாட்சபிள் மூவியா தான் இந்த மூவி இருந்துச்சு. குட்டி மாதிரி சொல்லி கூச்சிட்டு இருந்த என் புள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. எல்லாம் அந்த இருக்க பத்தி காரணம் எல்லாருக்குமே டவுட்டா இருந்துச்சு இந்த படம் வந்து லோகேஷோட படம் மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவர் வந்து அதிகமா குமைக்கவும் முடியல, அதிகமா வந்து விமர்சனிக்கவும் முடியல. ஏன்னா வந்து முன்னாடி கொடுத்த படம் எல்லாமே பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருந்துச்சு. அப்புறம் இந்த மூவியை நீங்க பாத்துட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ எல்லாத்தையும் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம பேசியோம் நெக்ஸ்ட் வீடியோ.